அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை நீங்க உங்களுக்கு சொல்ல தரப்போறேன். வாழ்க்கையில நீங்க எத்தனை நாளைக்கு தான் பணம் இல்லாம வாழ்வீங்க? பணம் தானே ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டா அவங்க வாழ்க்கையில பாருங்க, பெரிய மனிதர்களா வாழணும்னு ஆசை இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள எல்லாரும் மதிக்கணுங்கிற எண்ணம் முதல்ல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இருக்கு. என்னை எல்லாரும் மதிச்சாதான் நான் மதிப்பேம்பாங்க. ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்னா இப்படி இருப்பாங்க, வீரியம், தைரியம். எந்த வயசா இருந்தாலும் அவங்க இளமையா தான் இருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்கள பாருங்க, அவங்க செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் அவங்க உணர மாட்டாங்க. நான் என்னைக்கு எனக்கு என்ன வயசாகி போச்சு அப்படியெல்லாம் நீ என்னை இன்னொருக்கு அப்படி சொல்லிடாத, சரியா? பார்த்துருக்கணும் அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா தான் இருப்பார், திடீர்னு இப்படி பேசுவார். ஏன்னா அவங்களுக்கு அந்த இளமை பற்றி பேசினா சந்தோஷம், முதுமை பற்றி பேசுனீங்கன்னு பார்த்துக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா எந்த நட்சத்திரக்காரை பிடிச்சா வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலில் வளரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதை எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எத்தனையோ இருந்திருக்கும். சிறு வயசுல கஷ்டம், படிக்கிற வயசுல கஷ்டம், கல்யாணத்துல கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், இப்படி எல்லாத்தையுமே பெரியவங்க சின்ன வயசுலேயே மிருகசீரிஷ நட்சத்திரம் பெரியவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு யோகமா பிழைக்கணும்னு சொல்லி பெரியவங்க எடுத்தது அண்டி வாழு. அதனாலதான் சொல்லுவாங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்னு. அவங்களோட அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் ஒரு இலகன மனசா கூட பேசிடுவாங்க. இவங்க எப்பவுமே பேசுனதுதான், அதன் பேச்சை மாற்ற மாட்டாங்க. அப்போ அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரருடைய பார்வை ஒரு மானுடைய பார்வை. அதனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் எப்பவுமே கண்ணாடி போட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஏன் அப்படி? மானுக்கு கண்ணு ரெண்டு இந்த பக்கம் இருக்குது. அப்போ உங்களுடைய பவர் எல்லாம் வெளியில பரவும். அதனாலதான் கண்ணாடியை அடக்கி போடும்போது அந்த பார்வை நேரா இருக்கும். அப்போ கண்ணாடி எத்தனாம் இடம்? தனம் அல்லவா? அப்போ கண்டிப்பா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க தனஸ்தானம் அல்லவா, அது தனம் இருக்கக்கூடிய இடம். அதனால இந்த மிருகசீரிஷத்துல ஒருத்தர் பிறந்துட்டா அவங்க வாழ்க்கையில எந்த நட்சத்திரக்காரர் பிடிச்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருப்பாங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்து விட்டால் திருவாதிரை நட்சத்திரக்கார பக்கத்துல நட்பா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மிக சிறப்பா இருக்கும். பணம் சும்மா ஜம்முன்னு வரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெரிஞ்சக்கூடிய விஷயம், அற்புதமான விஷயம். இதெல்லாம் முன்னோர்கள் இதை மறைச்சு சூட்சமா வச்சிருந்தாங்க. ஓ, என் நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான் பணம் வரக்கூடிய நட்சத்திரமா அப்படின்னா இந்த சூட்சமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு யார பிடிச்சு எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் அல்லவா? 27 நட்சத்திரம் இருக்குது. எதிரிகள் நட்சத்திரம் இருக்குது, நோய் நட்சத்திரங்கள் இருக்குது, யார் கூட சேர்ந்தா நோய் வரும்னு, மர்ம நட்சத்திரங்கள் இருக்குது, தர்ம நட்சத்திரங்கள் இருக்குது, மறைமுகமா தாக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது, நட்பு நட்சத்திரம் இருக்குது, பகை நட்சத்திரம் இருக்கு. இப்படி எல்லாம் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்கார கூட நட்பா வச்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மிருகசீரிஷ நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கங்க. அன்னைக்குலேருந்து அடுத்த நாள், அதாவது பொதுவாகவே என்னைக்காவது திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு வரும் அல்லவா? இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க ஒரு தேதி காலண்டரை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு பணம் வருங்கிற நம்பிக்கை வச்சுக்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அன்னைக்கு கட்டாயமா பணம் வரும். இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா. பணம் இருந்தால் உங்களுக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது.
பணம் பத்தும் செய்யும், அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும். அப்ப இந்த நட்சத்திரத்துல பணம் வருதுன்னு தெரிஞ்சா தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. எந்த விதத்திலையுமே அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்கார, திருவாதிரை நட்சத்திரக்கார சுயநலமா பயன்படுத்தக்கூடாது. அவங்கள ஒரு தெய்வ பிரவியாத்தான் பார்க்கணும், நட்பாத்தான் பார்க்கணும். தப்பான கோணத்துல பார்த்தால் அது யோக வேலை செய்யாது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க மறைமுகமா தெரிஞ்சக்கூடிய விஷயம். உங்க ஒரு தொழிலையா இருக்கட்டும், உங்களுக்கு வாகனம் ஓட்டிட்டு போற டிரைவரா இருக்கட்டும், வீட்டில் வேலை செய்யக்கூடிய சாப்பாடு உணவு செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுடைய லைஃப்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். எத்தனை பேர் கோடிக்கணக்கான பணத்தை போட்டுட்டு என்னைக்கு பணம் வரும்னு உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? கடல் பத்தி கருவாடு திங்கலாம் என்ற கொக்கு தன் உடல் பத்தி செத்ததான் கொக்கு. கடல் எப்போ வத்துறது, கருவாடு எப்போ திங்கிறதுங்கிற மாதிரி பணம் எப்போ போட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு எத்தனை குடும்பங்கள்ல கஷ்டம். இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் யாரு? சிவனுடைய நட்சத்திரம். சிவன் பிறந்தது திருவாதிரை. அப்போ திருவாதிரைக்கு கால பைரவர் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுக்க அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க, பிரமாதமா இருப்பீங்க. நாய்க்கு உணவு கொடுக்கணும். கால பைரவருக்கு போய் விளக்கேத்திட்டு வாங்க. அந்த கால பைரவருக்கு விளக்கேத்துறது நீங்க எப்படி ஏத்துறீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிடுறேன். ஒரே ஒரு முழு பூசணிக்காயை சுத்தமா கழுவி கரெக்டா 2ஆ கட் பண்ணி ஒரு கரண்டியில நல்லா குழிய 2 பக்கம் தோண்டி அதுக்கு அழகான ஒரு சந்தனம் குங்குமம் அழகா 3-4 பக்கம் வச்சு 5 பக்கம் வச்சு அதுல நல்லெண்ணெய் விட்டு அதுல திரிய நல்லா திரிச்சு 2 பக்கம் கால பைரவருக்கு 2 மூடிய கீழே லைட்டா அறுத்து விட்டு அழகா உட்கார வச்சு 2 விளக்கு போட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. இந்த விளக்கு போட்டு 3 மணி நேரத்துல உங்களுக்கு காசு வரும். அவ்வளவு பாஸ்டா வேலை செய்யும். இதை கண்டிப்பா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் அவ்வளவு ஒரு சிறப்பு. கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர காசு வரும். கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருப்பீங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.